விவஸ் வணக்கம். நான் யாழ்ப்பாணத்தை இந்த டெனிஸ்டன். இன்றைய காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் மானிப்பா என்ற இடத்துல காணப்படுகின்ற மருதடி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற இயற்கை அம்சங்களையும் ஆலயத்தையும் சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், வீடியோவுக்கு செல்வோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பாருங்க, மருதடி விநாயகர் ஆலய முன்பக்க தோற்றம். கோபுரம் இப்போ கட்டி கொண்டு நிற்கிறாங்க, இன்னும் கட்டி முடியலை. இங்கால மணிக்கூட்டு கோபுரம் காணப்படுகின்ற பாருங்கள். இந்த ஆலயமானது மேற்கு பக்கம் வாசல் காணப்படுகின்றது. சில ஆலயங்கள் எல்லா ஆலயமே கிழக்கு பக்கமாக தான் வாசல் காணப்படும். இந்த ஆலயம் மட்டும் மேற்கு பக்கமாக காணப்படுகின்ற பாருங்கள் வாசல். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணுமெண்டா, இந்த ஆலயமானது மானிப்பாயிலே மிகவும் பிரசித்தியான ஒரு விநாயகர் ஆலயம் என்றே சொல்ல வேணும். இந்த ஆலயமானது பாருங்கள், இயற்கை சூழலில் காணப்படுகின்ற பாருங்கள். இந்த ஆலயத்தில் பெரிய ஆலமரங்கள், மற்றது அரச மரங்கள், வேப்ப மரங்கள், பல இயற்கை மரங்கள் காணப்படுகின்ற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலயத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. முன் வாசலை பாருங்கள், அதில் அதாவது யானை அது இருக்குது பாருங்கள். அதற்கு மேலே ஒரு கண்ணாடி பட்டி மாதிரி ஒன்று அமைச்சு அதுக்குள்ளே தீபம் ஏற்றி இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த யானை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அழகான சிற்பம் பாருங்கள் இந்த யானை. இதில் பக்தர்கள் விபூதி பூசுவதற்காண்டி விபூதி சந்தனங்கள் போன்ற பிரச்சாத பொருட்களை வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இதில் விபூதி பூசி போட்டு நாங்கள் மிச்ச வீடியோவில் பார்ப்போம். இப்போ நாங்கள் மருதடி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுக்கா நிற்கிறோம் பாருங்கள். இதான் மருதடி விநாயகர் ஆலய கோபுரம் முன்பக்கமாகும். இந்த கோபுரம் இன்னும் கட்டி முடிய உண்மையில நல்லா இருக்கும் பாருங்கள். இன்னும் இந்த மருதடி விநாயகர் ஆலயத்தில் காணப்படுகின்ற சுற்றார்களை சுற்றி பார்க்கலாம். இதான் மருதடி விநாயகர் வெளிப்பக்க தோற்றம். இதில் பாருங்க ஒரு மரம் ஒன்று காணப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இது கீழ்காய்நெல்லி என்று சொல்லுவாங்க. இது அந்த இது இலையில எல்லாமே இப்படி இருக்குல்ல, இது இப்படித்தான் இருக்கும் கீழே பார்த்து கொண்டு. ஆனால் நல்ல அழகாக இருக்கும். பொதுவாக ஆலயங்களில் இதைத்தான் வளர்ப்பாங்க. பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நாங்கள் யூடியூப்பில். அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது நீங்கள் வீடியோவை ஒரு இடத்துல நின்று ஷூட் பண்ண சொல்லி பண்ணியிருந்தார். அவருக்காக தான் நாம் இந்த வீடியோவை ஒரு இடத்துல நின்று ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற சூழல் உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள். மரக்காட்சிகள் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மரம் காணப்படுது பாருங்கள். இது நாவல் மரம் பாருங்கள். இதில் பக்தர்கள் தேங்காய் அடிக்கிற எண்ணெயாக்குவதற்காண்டி காய போட்டுக்கிறாங்க தேங்காயில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதில் பாருங்கள், இது அதாவது தேங்காயை தான் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வெயிலுக்கு காய வைப்பாங்க. வச்சுட்டு பிறகு செக்கில் கொண்டு போய் ஆட்டுவாங்க இந்த தேங்காயை. இதில் இருந்தால் பிறகு இந்த தேங்காயை எடுத்தான் சுவாமிக்கு விளக்கு வைப்பார்கள். இதால் இப்படியே சென்று ஆலயத்தினுடைய கோபுரங்களை பார்க்கலாம் பாருங்கள். ஆலயத்துக்குள்ளே நாங்கள் செல்லவும் முடியவில்லை. ஏன்னா இப்போ கொரோனா காரணமென்றால் உள்ளுக்கு விடாங்க. அதால் நாங்கள் வெளிப்புற சூழலை தான் வீடியோவாக எடுத்து காட்டுகின்றோம் பாருங்கள்.
நண்பர்களே, இந்த இந்த ஆலயம் இருக்கல்ல, இது இன்னும் இந்த கட்டுமான பணி இன்னும் முடியலை. இன்னும் பெயிண்ட் பண்ண இருக்குது, வேறு பல வேலைகள் இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் முடிஞ்சிச்சுதண்டா உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஆலயத்தை பார்க்க. இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். அதாவது விநாயகர் ஆலயம். இது மிகவும் பிரசித்தமான ஆலயம் என்று சொல்லணும். இது வந்து மிகவும் பெரிய வரலாறுகளை கொண்ட ஆலயம். இந்த கோபுரத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. பிள்ளையார் சிற்பம், மற்றது உமாதேவியார் சிற்பம், முருகன் சிற்பம், சிவபெருமான் சிற்பம், வைரவ சிற்பம், எல்லா தெய்வங்களோட சிற்பம் காணப்படுகின்ற பாருங்கள். விவஸ் இங்கே பாருங்க, இது அதாவது ஆலயத்திற்கு தேவையான பூக்களை பறிப்பதற்காக நட்டிருக்கிறாங்க. ஒரு பூங்கா மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இங்கே நீர்ப்பாய்ச்சிற முறையில் பாருங்கள், கீழே பைப் விநியோகங்கள் எல்லாம் செய்கிறாங்க. இங்கே இதில் பாருங்கள் எப்படி அந்த பூமரம் வளர்ந்துருக்குண்டு. இது ஒரு வித எக்ஸோரா மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக வந்திருக்குதுண்டு. இந்த ஆலயத்தை சுற்றி ஃபுல்லாக பூக்கணாம் வச்சுக்கணும் பாருங்கள், எல்லாம் இயற்கை அழகாக காணப்படுகின்றது. இந்த பாருங்கள், இந்த ஆலயத்தினுடைய இஞ்சால வேலி அடைச்சிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஒரே நீட்டு அடைச்சிருக்கிறாங்க பாருங்கள். நந்தவனத்தை சுற்றி வேலி அடைச்சிக்கிறாங்க பாருங்கள். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணுமுன்னா பல விஷயங்கள் இந்த ஆலய சுற்றுப்புறத்தில் இருக்குது. அவ்வளோத்தையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதுதான் ஆலயத்தின் தேர்முட்டி. இது உள்ளுக்கு இப்போ தேர் நிறுத்தப்பட்டு பூட்டி இருக்கிறாங்க. திருவிழா நேரம் தான் தேர் இழுப்பார்கள். பாருங்கள் எவ்வளவு படியல் இருக்குதுன்னு. மேலே போய் பார்க்கலாமா? நாங்கள் இப்போ தேர்முட்டிக்கு மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த ஆலயத்துக்கு வந்து மருதடி என்று பேர் வரக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த ஆலயமானது வயலும் வயல் சார்ந்த இடத்துல காணப்படும். அதாவது வயலும் வயல் சார்ந்த இடத்தை தான் மருதம் என்று சொல்லுவார்கள். அதால் இந்த ஆலயத்துக்கு வந்து மருதடி என்ற பெயர் வந்தது. பாருங்கள், தான் நான் தேர்முடி மேலே ஏறி நிற்கிறோம். அங்கால ஃபுல்லாக வயலும் வயல் சார்ந்த இடமாய் காணப்படுகின்றன பாருங்கள். தென்னைகள் காணப்படுகின்றன. ஹலோ வீவர்ஸ், இந்த தூணை பாருங்கள், இதில் அந்த வெட்டு மாதிரி போன்ற அமைப்பில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த அழகை பாருங்கள், இதில் அந்த குமுள் வடிவில் செதுக்கி இருக்கிறாங்க சிற்பிகள். செம்ம அழகாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தேர்முட்டியில் இருந்து கீழே தங்கி அங்கால காணப்படுகின்ற இயற்கை அழகு காட்சிகளை மேலும் பார்க்கலாம் இந்த ஆலயத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஆலயத்தின் வெளிப்புறத்தில் தேசி மரம் நட்டிருக்கிறாங்க. இது ஆலய தேவைகளுக்கு இதை இடுங்கி எடுப்பார்கள். இது உண்மையிலேயே பெரிய பெரிய பழங்களாக தான் இருக்குது. ஆனால் இது பழுத்திச்சு தாண்டா ஆரஞ்சு கலரில் வரும். பாருங்கள் இப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி பாருங்கள், எக்கச்சக்க தாவரங்கள் காணப்படுங்க. தேசி மரங்கள் பல காணப்படுகின்ற ஆலயத்தை சுற்றி. இந்த ஆலயம் வந்து இயற்கை ஒரு இடத்தையும் காணப்படுது பாருங்கள். இந்த ஆலயத்தை சுற்றி ஃபுல்லாக தென்னை மரமாக காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த இடம் நல்லா இருக்குது பாருங்கள், இயற்கை அம்சமாக காணப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் அப்போதான் பார்த்த தேசி மரத்தின் இது கொஞ்சம் பெரிய இனம். பாருங்கள் இது எவ்வளவு பெரிய காயை கொண்டு இருக்குதுண்டு. இதில் முள் இருக்குது, பெரிய பெரிய முள்ளுகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழத்து கிடக்குது. இங்கே ஒரு பழம் ஒன்று பழத்து கிடக்குது. உண்மையிலேயே இது மிகப்பெரிய தோட்டம், தேசி மரம் என்று தான் சொல்லணும். இங்கால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் ஜூஸ் பண்ணினா மாட்டு வண்டியில் இருக்குது. நல்ல இதாக இருக்குது. இதன் மூலம் என்ன செய்கிறேன்னா வந்து தேவையான தேசி பழங்களை வந்து இதில் ஏற்றி கொண்டு போவாங்க சுவாமிக்கு. அதாவது தேசி பழங்களை ஆஞ்சு கொண்டு போவாங்க இந்த இடத்த, இந்த வண்டியில். இந்த பாருங்கள், இந்த ஆலயத்தை சுற்றி பாருங்கள், வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொன்னேனே பாருங்கள், ஃபுல்லாக வந்து வயல் தான் பாருங்கள். நல்ல இயற்கை காட்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஆலயத்தை சுற்றி காணப்படுற ஒரு வயலில் நெல் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், பார்க்கவே தெரியுது. அந்த மிஷினை பாருங்கள் இவ்வளவு இதாக வெட்டுதுன்னு. முன்னுக்கு காணப்படுதில்ல அந்த பெட் போன்ற அமைப்பு, அதால் தான் இந்த நெல் கதிர்களை வெட்டி எடுக்குது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சை பசேலண்டு இருக்குது. அதாவது பச்சை கம்பளத்தை போர்த்தியது போல் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகு. இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரங்களை பாருங்கள் எவ்வளோ இயற்கை எவ்வளோ நல்லா இருக்குண்டு. இந்த ஆலயம் வந்து மேல் நல்ல ஒரு இடத்தையான அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த தென்னை மரத்துக்கு மேலே பாருங்கள் பல குருவிகள் சத்தம் போடுங்க பாருங்கள். சத்தம் கேட்க மாட்டேங்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நாங்கள் இப்போ அந்த ஆலயத்தினுடைய சுற்று வட்டாரத்தில் நிற்கிறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பின்னுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த காட்சி. உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல பார்க்கவே. இந்த 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 விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலிக்காண்டியே ஒரு லைக்கும் ஒன்று பண்ணி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மிச்ச வீடியோவில் தொடரலாம். தென்னைக்கு பாருங்க இங்கே பசலை போட்டுக்கிறாங்க பாருங்கள். தென்னை வளர்ந்து காய்க்கணுமெண்டாக்காண்டி வயல்வெளி காட்சியை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குண்டு. வீவர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த தென்னைக்கு எப்படி பசலை போடுறேன்டா, அதாவது கிடங்க வெட்டி போட்டு இந்த தென்னை பொச்சிருக்கல்ல அதை எடுத்து திருப்பி இதுக்குள்ளேயே போட்டுட்டு மூடி விடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்போது அந்த பொச்செல்லாம் தண்ணியை இழுத்து வச்சுக்கும். தேவையான அந்த வெக்க காலங்களில் தண்ணி இல்லாட்டிக்கு அதை திருப்பி உறிஞ்சி எடுத்துக்கும் மரம். இதனால் பல வருமானம் ஏற்படுது எங்களுடைய நாட்டில். பாருங்கள், பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடையும் இதன் மூலம். விவஸ் இங்கே பாருங்கள், இது பாக்கு மரம் சின்ன கண்டாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு தோட்டம் போன்ற அமைப்புலாம் இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அந்த பாக்கு மரத்துனா குருத்து. உண்மையிலேயே இந்த பாக்கு மரத்தால் பல நன்மைகள் இருக்குது. ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு ஆலயத்தின் தோற்றம். கோபுரம் கட்டி முடிகிற இதெல்லாம் கிடக்கு, கட்டி முடிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த ஆலயத்தின் தோற்றத்தில் பாருங்கள், அந்த மணிக்கூட்டு கோபுரம் இருக்கல்ல அதுதான் இந்த ஆலயத்தின் தோற்றத்திலேயே பிரசித்தி பெற்றது. பாருங்கள் இவ்வளவு ஹைட்டில் இருக்குன்னு, மிகவும் அழகாகத்தான் இதை மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வயல்வெளியில் காணப்படுற நெல் கதிர்கள். அந்த மிஷின் அறுவடை செய்யுதல்ல அதைத்தான் நாம் இப்போ அந்த போய் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பாருங்கள் இவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு, நாவல் கலர் பூக்கள் வடிவாக இருக்குது பாருங்கள் நண்பர்கள். இது வந்து மருதடி விநாயகர் ஆலயத்தில் சுற்று வட்டாரத்தில் காணப்படுகின்ற ஒரு வயல்வெளி. பாருங்கள் இவ்வளோ பூக்கள் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த நெல்லாம் பாருங்கள் முத்தின நெற்கதிர்கள் பாருங்கள். இது காஞ்சி போச்சுது, அதான் அறுவடை செய்கிறாங்க. நாங்கள் அந்த நெல் அறுவடை செய்கிற மிஷினை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். பார்க்கலாம். இந்தியாவில் சில தாவரங்கள் நட்டுக்கிறாங்க பாருங்கள். கச்சான்னாக்கும் பாருங்கள் நட்டுக்கிறாங்க. இதெல்லாம் மிஷின் வந்து வெட்டின நெல்லுகள் பாருங்கள். ஒரு கிணறும் காணப்படுகின்ற பாருங்கள். இங்கே பச்சை கிணறு. இந்த கிணத்து தண்ணியில் பாருங்க பாசி படர்ந்துருக்குது சுத்த அப்படியே பச்சையாகிற பாருங்கள். இது கீழே பாருங்க, அதாவது கச்சான் கண்டு பசலி. இது பசலி, அங்கால இருக்கிறது தான் கச்சான் கண்டு. இப்போ நாங்கள் நெல் வெட்டுற மிஷினை தான் பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிற நண்பர்களே. பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து அந்த மிஷினை பார்க்கலாம். தற்பொழுது இங்கே எவ்வளவு நெல்லும் அறுக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நெல் அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி இருக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக வெட்டியாச்சு. அவ்வளவு நெல்லும் தான் இவ்வளவும். இதெல்லாம் வெட்டி அறுவடை செஞ்ச நெல்லுகள் பாருங்கள். சும்மா அழகாக இருக்கல்ல பாருங்கள். அந்த மிஷின் வெட்டுற முன்னுக்கு எடுக்கிறது ஃபுல்லாக பின்பக்கத்தால் கொட்டுது. அதாவது அந்த கழிவுகள்லாம் பின்பக்கத்தால் கொட்டுது. நெல் மணி எல்லாம் அப்படியே மிஷினுக்குள்ளேயே அதாவது இருக்கும். கிட்ட போய் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. சைட்லன்னா பார்க்கணும். ஏன்னா நெல் வந்து அறுவடை செய்கிறாங்க பாருங்கள். மிஷின் அறுவடை செய்யுது பாருங்கள். அந்த மிஷினை பார்க்கவே ஒரு இதாக கிடக்குது. என்னென்னு சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. நல்லா அழகாக வெட்டி எடுக்குது நீட்டாக. கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மட்டத்தில் வெட்டி எடுத்துருக்குதுன்னு.
இந்த காட்சியை பார்க்குற உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள். மிஷின் பட்டுது. பார்த்தீங்களா நண்பர்கள் மிஷின் பட்டுற காட்சியை? நண்பர்களே, இந்த மிஷினுக்கு முன்னாடி இருக்கல அந்த பிளேட், அதுகெல்லாம் இந்த நெட் கதிரை வெட்டி எடுக்குது. அப்படியே உள்ளு பாருங்கள் எப்படி ஒரு இதாக செஞ்சுருக்குறாங்க இந்த மிஷினை. இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்கே கீழே பாருங்கள் ஒரே அருகு புல். இப்படி பச்சை பசியில் பாருங்கள் அருகம்புல் நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த அருகம்புல்லை கூடுதலாக அந்த கண்டுக்குட்டிகளுக்கு தான் போடுவார்கள். நல்லா இருக்கும். இந்த அருகம்புல்லை வந்து இப்போ பசுக்கண்டுகள் விரும்பி சாப்பிடும் பாருங்கள். மிஷின் பாருங்கள் வெட்டி கொண்டே இருக்குது பாருங்கள். நெல் அறுவடை செஞ்சு கொண்டே இருக்குது. பெரிய சத்தமாக இருக்குது பாருங்கள். கொக்குகள்லாம் நிற்குது பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மானிப்பாயில் என்ற இடத்துல மருதடி விநாயகர் ஆலயத்தில் காணப்படுகின்ற ஒரு வயல்வெளி. இந்த ஆலயத்தை சுற்றி பாருங்கள் எல்லாம் வயல்வெளி காட்சிகளாக காணப்படுகிற பாருங்கள். அங்கே பாருங்கள் ஆலயமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொக்குகளெல்லாம் ஏன் வந்திருக்குதுன்றா, அதாவது பூச்சி புழுக்கள் இருக்கல்ல, அதை சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பக்கத்தால் மிஷின் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த மிஷின் கொஞ்சம் எங்களை பார்க்கவே ஒரு பயமாக தான் கிடக்குது. ஆனாலும் நல்ல இதாக வேலை செய்யுது. ஓயாது வேலை செஞ்சு நிற்குது பாருங்கள் மிஷின். கொக்குகளை பார்த்தீங்களா? கொக்கெல்லாம் வந்து உண்மையில் நல்லா இருக்குது. இதாக வந்து உண்மையில் வந்து இயற்கை அம்சம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், அதுதான் மருதடி ஆலயம் தெரியுதல்ல. பாருங்கள், சின்ன சின்ன குருவியலெல்லாம் பறக்குது வயல்வெளிக்கு மேலே. இது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஏக்கர் அளவுக்கு இந்த நெல் பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெல் வெட்டுற மிஷின் இங்காலி தோட்டத்துக்கு வந்துட்டு இது காஞ்ச நெல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே இதுதான் நெல் மணிங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இது பச்சை நெல். யாழ்ப்பாணத்தில் வந்து முந்தின காலத்தில் வந்து கையால் தான் வந்து அறுவடை செய்வார்கள். இப்போ வந்து மிஷினில் வந்து அறுவடை செய்கிறாங்க பாருங்க. நவீன ஜீவம்ன்றதால் மிஷினில் வந்து அறுவடை செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே பாருங்கள், இது வயல் நத்தை என்று சொல்லுவார்கள். இது இப்போ கோது தான் கிடக்குது. இங்கே பாருங்க, இதுதான் வயல் நத்தை, சொன்பகங்கள் சாப்பிட்றது. ஆனால் இந்த சொன்பகங்களால் இந்த வயல் நத்தை இது இருக்கல்ல, இந்த நெல் எல்லாத்தையும் அழிக்கும். ஆனால் சொன்பகங்களால் இந்த நெல் அழிக்காத பாதுகாக்கப்படுது. இந்த வயலில் வந்து பாருங்கள் வெட்டுக்கிளியெல்லாம் வந்து சேதம் வந்து ஏற்படுறது. இந்த வெட்டுக்கிளியில் வந்து இந்த கொக்குகள் வந்து பிடிச்சி சாப்பிட்ரு. அதால் வந்து வெட்டுக்கிளியல்ன்ற தொந்தரவு இந்த வயலுக்கு குறைவாக இருக்கும் பாருங்கள். வெட்டுக்கிளி ஒன்றும் காணையில். கொக்குகளை பார்த்தீங்களா? கொக்குகள் வந்து அந்த வயல் வெட்டேக்க வர்ற வெட்டுக்கிளியில் சாப்பிட்றக்கான நிற்கிது பாருங்க. ஆனால் கண்ணுக்கு வெட்டுக்கிளியணும் அம்பிடையில் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்குல்ல இயற்கை காட்சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே பாருங்கள், இது தொடர் பசலி கோரை என்று சொல்லுவார்கள். இந்த புல் இதுவும் கூடுதலாக கண்டுக்குட்டிகளுக்கு தான் போடுவார்கள். மாட்டுக்கண்டுகளுக்கு தான் இதை போடுவார்கள். ஆனால் மாட்டுக்கன்று நல்லா விரும்பி சாப்பிடும். பாருங்கள் நண்பர்களே, எங்களை பின்னால் வந்து அந்த நெல் வெட்டுற மிஷின் வந்து வெட்டி கொண்டு இருக்கு பாருங்கள். அறுவடை செய்யுது. அங்கே பாருங்கள் எங்களுக்கு நேராக வருது பாருங்கள். பின்னுக்கு என்ன அறுவடை செய்யலாம், அதுதான் பின்னால் இருந்து அறுவடை செஞ்சோன்னு நிற்குது. வாங்க நாங்கள் இப்போ முன்னாடி போய் பார்க்கலாம். எங்களை சுற்றி காணப்படுற இயற்கை காட்சிகளை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த மிஷின் வந்து கொண்டிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மிஷின் வெட்டுற அழகை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே
இந்த விஷுவல் செம்ம அமேசிங்காக இருக்குது. அங்கே பாருங்கள் நிறைய கொக்குகள் எல்லாம் நிற்கிது. எனக்கண்டா அந்த கொக்குகளை பார்க்க தான் ஒரு விருப்பமாக இருக்குது. இந்த காணொலி வந்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அழகு காட்சியை நான் எடுக்கிறேன். அதால் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோரும் வந்து பார்த்து லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது ஃபேஸ்புக் அப்படி போன்ற ஆப்ஸ்களில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆலயத்தினுடைய தென்னை காட்சிகள் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குண்டு. இன்னும் ஆலயத்தை சுற்று வட்டாரத்தில் காணப்படுகின்ற நல்ல காட்சிகளை இன்னும் காணொலியாக இருக்கிறோம். வாருங்கள் இன்னும் செல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது பொன்னாங்கானி. இது அப்படியே அந்த அவ்வளவு தூரத்துக்கு அப்படியே நட்டுருக்குறாங்க தண்டு மூலம். பாருங்கள் நல்லா அடுக்கடுக்காக வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள், இதான அந்த இலை நல்லா இருக்கல இந்த பொன்னாங்கண்ணியை பார்க்க. ஹலோ வீவர்ஸ், இந்த பெப்பை பாருங்கள். இந்த பெப்பால் இந்த பொன்னாங்கானிக்கு நீர் பாய்ச்சுவார்கள். அப்படி இந்த பெப்பால் நீர் பாய்ச்சுறதால தான் இந்த பொன்னாங்கானி அதாவது அந்த வேர் கிளம்பாமல் நீர் எல்லா இடமுக்கும் அது செல்லுது அப்படியே நீர். இந்த வயல்வெளியில் பாருங்கள் கச்சான் செய்கிறாங்க, மற்ற பொன்னாங்கண்ணி செய்கிறாங்க, மற்ற நெல்லும் வச்சுக்கிறாங்க. இந்த வயல்வெளியில் பாருங்கள். இன்னும் இந்த காட்சியில் பார்க்கலாம் பாருங்கள். இந்த வயல்வெளியில் அதாவது கொக்கு, காடை, புறா போன்ற இந்த பறவைகள் எல்லாம் வந்து இந்த வயல் நெல்லுகளை சாப்பிடும். அப்படி சாப்பிட்றதால அதுக்கு பிடிச்ச உணவுகளை இந்த நெல்லுன்னு சொல்லலாம். அப்படி பிடிச்சபடியே தான் இங்கே வந்து சாப்பிடுது எல்லா பறவைகளும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லுக்கு இடையில பூக்கள் எல்லாம் பூத்துருக்குது. பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. பாருங்கள், இங்கே இது ஒரு நெல்லுகள் எல்லாம் கிடக்குது. பாருங்கள் எங்களுக்கு பின்னால் உள்ள வயல்வெளி காட்சி அழகினு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே எவ்வளவு பூக்கள் என்று. இது நாவல் பூ பாருங்கள். இதான அந்த பூ நல்ல அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அதாவது வயல்வெளியை தாண்டி அந்த பாதையினால் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆலயத்துக்கு போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பல வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். இல்லை பாருங்க, காண்ட மரங்களாங்கிற பாருங்க, காண்டப்பழம் எல்லாம் பாருங்க. இந்த காண்டப்பழம் சாப்பிடலாம். பொறுங்க சாப்பிட்டு காட்டுறேன். இது காண்டப்பழம் சாப்பிடக்கூடிய பழம் பாருங்க. இது கிட்டத்தட்ட தேன் மாதிரி இனிக்கும். செம்மையாக இருக்குது. இது காண்டப்பழம் நல்ல இனிப்பாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காண்டப்பூ பாருங்க, செம்மையாக இருக்குது. ஹலோ நண்பர்களே, இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். இந்த ஆலயத்தில் அதாவது போட் ஒன்று போட்டிருக்குறாங்க. கிட்ட போய் பார்க்கலாம். இது கர்ம பீடம். இது ராயகோபுரத்தை கட்டுவதற்காண்டி நிதி பங்களிப்பு செய்ய சொல்லி போட்டுக்கிறாங்க பாருங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். மருதடி விநாயகர் ஆலய ராயகோபுரத்தின் திருப்பணி. விநாயகர் அடியார்களே, ராயகோபுரம் கட்டுவதற்கான நிதி பங்களிப்பு. அதாவது இந்த நிதி கொடுக்கட்டாம் இந்த ராயகோபுரத்தை கட்டி முடிக்கிறதுக்காண்டி பாருங்க. இதான் மருத விநாயகர் ஆலய சுற்று வட்டாரம். நாங்கள் வயல்வெளியிலேருந்து இப்போ ஏறி வந்துட்டோம் ஆலயத்துக்குள்ளே. பாருங்கள் இந்த மரத்தை பாருங்க, மேலே நல்லா இருக்குது. இந்த ஆலயத்து சுற்று வட்டாரத்தில் பாருங்கள் சிறுவர்கள் விளையாடுவதற்காண்டி சில விளையாட்டு அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சர்க்கேஸ், ஊஞ்சால் போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளை வந்து சிறுவர்கள் வந்து மேற்கொள்வதற்கான இந்த விளையாட்டு உபகரணங்கள் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஊஞ்சாலேருந்து சுற்றி விளையாடுவார்கள் பாருங்கள். ஹலோ நண்பர்களே, இதான் வந்து கோயிலில் காணப்படுற தண்ணி பைப்பு. எங்கிற தம்பிக்கு தண்ணி விட ஆக்கும். வயல்வெளி சுற்றி பார்த்தா தான் தண்ணி குடிக்கிறார் பாருங்கள்.
இதில் பக்தர்கள் கால் கழுவிட்டு ஆலயத்துக்குள் செல்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி பைப்பு விநியோக முறையை பாருங்கள். இந்த தண்ணி நீர் எப்படி வருது, இதை எப்படி புஷ் பண்ணினா தண்ணி வரும். இப்போ பாருங்க எங்கள் தம்பி அந்த விளையாட்டு சர்க்கஸில் ஏறுறார் பாருங்க, சர்க்கஸ் செய்வதற்காண்டி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இது செம்மையாகவே இருந்தது. இந்த ரைட் அங்கால ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. இது ஒரு ஊஞ்சல். வாங்க நம்ம இப்போ இதில் ஆடி பார்க்கலாம். பாருங்களா, இப்படி தான் ஊஞ்சல் ஆடுவது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இதுவும் ஒரு விளையாட்டு பொருள். இதில் அப்படியே ஆக்களை இருந்து போட்டு, அதாவது சிறுவர்களை எப்படி இருந்து போட்டும், அதாவது சுழற்றுறது இப்படி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கால இருக்கிற அதாவது விளையாட்டு இடங்களை பார்க்கலாம். இதுவும் சிறுவர்கள் விளையாடுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட சின்ன சர்க்கஸ். வாங்க நாம் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சறுக்க போகிறேன். உண்மையிலேயே நல்ல ஸ்பீட்லாம் சறுக்கினான். செம்ம இதாக இருக்குது பூவமா. இங்கால பாருங்க, இது 2 பேர் இருந்து விளையாடுறது. இங்கால ஒரு ஆள் இருக்கணும், அங்கால ஒரு ஆள் இருக்கணும், இப்படி ஆடுறது. ஆனால் இது ஆடும்போது நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சிஆர் போன்ற அமைப்பில் செஞ்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது. இந்த ஆலயத்து முன்னு பாருங்கள், மானிப்ப மருதடி விநாயகர் ஆலய அறநெறி பாடசாலை எனக்கு பாருங்கள். இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அறநெறி கல்வியை வந்து படிப்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது நிழலுக்காண்டி வளர்க்கப்பட்ட ஒரு மரம். பாருங்கள், இந்த மரத்துக்கு கீழே நின்று பார்ப்போம் எப்படி குளிர்ச்சியாக இருக்குன்னு. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் இப்போ அந்த வயல்வெளிக்கு போய் வந்தோமில்ல, அந்த சூட்டுக்கு இதில் நிற்க நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. போன்ற அமைப்பு இருக்கல்ல, இது அந்த கொடிகள் இருக்கல்ல, கொடி இப்படி படரணுமன்றக்காண்டி இந்த கம்பி போன்ற அமைப்பை செஞ்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க, இது அந்த அலரி பூக்கண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் அதாவது ரோஸ் கலரில் பூக்கிறது, இன்னும் பூக்கையில் போல். இதை பாருங்கள், வண்ணத்தி பூச்சியில் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஊதா கலர் பூக்கும். அதாவது இதை கருத்த பூக்கடியில்னு சொல்லுவார்கள். நல்லா இருக்கல்ல இந்த இதில் பார்க்கவே வண்ணத்து பூச்சி போல் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கால இருக்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இது சுவாமிக்கு 5 வைக்கிற பூ. இந்த பூ இங்கே மொட்டும் இருக்குது. நாளைக்கு பூத்தோன்னே விடிய பூசையின் போது இதை அப்படியே கொய்து சுவாமிக்கு வைப்பார்கள். ஹலோ வீவர்ஸ், இப்போ நாம் ஒரு அரச மரத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். பாருங்கள், இந்த மரத்தின் ஹைட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு கீழே நிற்க செம்ம குளிர்ச்சியாக இருக்குது. எங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல, ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது இதில் இருக்க. ஆலமரத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட இது ஒரு மிக பழமையான ஆலமரம் நினைக்கிறேன். பாருங்கள், பெரிய மொத்தமான ஆலமரம் பாருங்கள். இதில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னே இந்த ஆலமரம் இந்த இடத்துல தோன்றி இருக்கணும். அதுதான் இவ்வளவு பெரிய ஹைட்டாக இருக்குது. இந்த ஆலமரத்தில் பாருங்கள், அதாவது கிளிகள் எல்லாம் இருக்குது. அது பொந்தெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த பொந்துக்காக கிளி நிற்கிது. நல்லா இருக்குல்ல இந்த ஆலமரம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இதுக்குள்ளே நிற்க. பாருங்கள், மருதடி விநாயகர் ஆலயத்தினுடைய தெற்கு புற வெளிப்புற சூழல் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குண்டு. கோபுரமெல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது. இது பாருங்கள், ஆலயத்தை சுற்றி இந்த இதுக்கு மேலே மணி கட்டியிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே இந்த அமைப்பு நல்லா இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த பெயிண்டிங்கை பாருங்கள். இது வளமையாக எல்லா ஆலயங்கள்லேயும் பண்ணுற ஒரு பெயிண்டிங் தான். அப்படியே மேலே அந்த மணி பூட்டி இருக்கிறாங்க, அது திருவிழா நேரம் அடிப்பதற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், முருகப்பெருமான் அதாவது ஒரு சிற்பம். இது அவர் காவடி ஆடுறார். இது தமிழர்கள் என்ற ஒரு பாரம்பரிய அதாவது ஒரு செயலை தான் இந்த சிற்பத்தில் செதுக்கி இருக்கிறாங்க.
வளமையாக அந்த நல்லூர் அதுகளுக்கெல்லாம் காவடி எடுப்பார்கள் தமிழர்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருகன் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறாருன்னு பாருங்கள். வேலும் அப்படியே கையில் வச்சுக்கொண்டு மயில் மேலே இருக்கிறாரு. அதில் கம்பீரமாக இருக்குது. கீழே பாம்பு போன்ற அமைப்பெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அப்படியே இஞ்சால பாருங்கள், அதாவது ஒரு சிங்கத்தின்ற அமைப்பு இது இருக்குது. அப்படியே சிங்கத்தின் அமைப்பும் யானைன்ற அமைப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த இந்த சிற்பங்கள் இருக்கல்ல, இது அந்த காலத்திலேயே வடிவாக செதுக்கி இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இதான் கோபுர வாசல் பாருங்கள் நண்பர்களே, உள்ளுக்கு போயிடல அது பாருங்கள். பார்த்தீங்களா, இதான் கோபுர வாசல் பாருங்கள். ஆனால் ஆலயத்திற்கு உள்ளுக்கு சென்றால் நல்ல நிம்மதி கிடைக்கும். ஆனால் இப்போ எங்களால் செல்ல முடியாது. ஆனால் செல்ல முடியுமென்னா நாங்கள் உங்களுக்கு உள்ளுக்கு சென்று காட்டலாம். இப்போ நாம் வெளியில் இருக்கிற ஒரு போர்டை பார்க்கலாம். மாசி மாதம் சங்கடஹர சவுர்த்தி 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 21 செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் மாலை 4 மணிக்கு பூசை. அதாவது அந்த பூசைகள் நடைபெற நேரம், அதாவது நேர சூசியை போட்டு கிடக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்டியல், அதாவது காணிக்கைகள் இடுறதுக்கு. இதுதான் ஞான வடிவில் ஒரு சிலை காணப்படுது பாருங்க. விநாயகர் சிலையெல்லாம் காணப்படுகின்ற பாருங்க. இந்த சிலையை பாருங்கள், விநாயகருக்கு அதாவது கொழுக்கட்டை கொடுப்பது போல் இந்த சிலை அமைச்சிருக்கிறாங்க. இது விநாயகர் மூஷிக வாகனத்தில் அதாவது காலை வைத்து கொண்டிருக்கிறார். இது தேவாதி தேவர்கள் என்ற சிலை நல்லா இருக்குது. இஞ்சாலையும் பல சிலையை காணப்படும் பாருங்க. இது நாகம்பிரான் சிலை பாருங்கள், நாகத்துக்கு மேலே இருக்கிறார். அந்த அன்னப்பறவை சிலை காணப்படுகின்றது. இஞ்சால பிரமனின் சிலை காணப்படுகின்றது. இஞ்சால சரஸ்வதி. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அன்னப்பறவை என்ற சிலை. இது பிரம்மன்ற வாகனம் தான் அன்னப்பறவை. பாருங்கள், இந்த அன்னப்பறவை வெள்ளை கலரில் இருக்கும். இதில் பிரம்மர், அதாவது அந்த என்னென்ன நாங்கள் அந்த சைவ புராணங்களெல்லாம் படித்திருப்போம்ல, அப்படி பயணம் செய்வார். அதில் இருந்தோண்டு அவர் அப்படி பயணம் செய்கிற அந்த காட்சி உண்மையிலேயே செம்ம இதாக இருக்கும். மேலே பாருங்கள், பிரம்மன் அதில் அந்த தாமரைப்பூவில் இருக்கிற காட்சி, அதாவது 4 தலையோட 4 கைகள், அதாவது அப்படியே இருக்கிறாரு. நல்லா இருக்குல்ல அந்த சிற்பங்கள். இதில் மணியெல்லாம் காட்டி இருக்கிறார்கள். நல்லா இருக்குது இந்த காட்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இந்த ஆலயத்தின் ஒரு டிசைன் செம்மையாக இருக்குல்ல. இந்த ஆலயத்தின் டிசைனில் பாருங்கள், கோல்டு பெயிண்டால் கலர் பண்ணியிருக்கிறாங்க. இதால் அந்த இடைவெளி விட்டு செஞ்சுருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இதுக்கு பூ போன்ற அமைப்பில் இருக்குது. இது நடுவில் அப்படியே பூ நல்லா இருக்குல்ல. இங்கே இது கரையில் பாருங்கள் இப்படி செதுக்கி இருக்கிறாங்க. சாரி, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கட்டு விழுந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த அமைப்பை பாருங்கள். தூணுன்ற அமைப்பு உண்மையிலேயே செம்ம அமேசிங்காக இருக்குது. மேலே அது துவாரபாலகர்கிட்ட சிலை நல்லா இருக்குது. மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது பலகை அடிச்சிருக்கிறார்கள். நல்லா இருக்குது, பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் புறா எல்லாம் நிற்கிது. நல்லா இருக்குது இந்த காட்சி. இங்கே பாருங்கள், இந்த தூணுன்ற ஹைட் அப்படியும் ஒரு 20 மீட்டர் இருக்கும். அப்படி ஒரு நீளமான தூண் தான் இது. அங்கே அந்த கரையில் பாருங்கள், அதாவது யானை அந்த தும்பு கையை நீட்டி கொண்டு நிற்கிற மாதிரி இருக்குது அந்த கரையில். நல்லா இருக்குல்ல அந்த அந்த சிற்பம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. செம்ம அமேசிங்காக இருக்குது. முன்னுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கால போய் இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த விநாயகருக்கு 2 யானைகள் மாலையை போடுறது போல் இருக்குது. ஆனால் நல்ல கம்பீரமாக இருக்கிற காட்சி தான் இந்த சிற்பத்தில் செதுக்கி இருக்கிறார்கள். அந்த சிற்பத்துக்கு மேலே லைட்ஸ் எல்லாம் பூட்டி இருக்கிறார்கள். அதாவது ராவில் தெரியணுமெண்டு இந்த விநாயகர் சிலை நல்லா இருக்குது. இந்த சிற்பங்கள் எங்களுக்கு இந்த கோயிலில் வந்ததுலேயே இந்த சிற்பந்தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குது. ஹலோ நண்பர்களே, இப்பொழுது இந்த காணொலியை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு இந்த வீடியோவில் நாங்கள் எதுவும் பிளவிட்டிருந்தா அதை கொமெண்ட் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏனெண்டா அப்படின்னா தான் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணி கொள்ள முடியும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.
நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.